அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ருணரோக சத்ராதிபதியுமாகிய சனி பகவான் இன்று முதல் கலத்திரபாவம் என்று சொல்லக்கூடிய கண்டகஸ்தானம், ஆராகஸ்தானம், கலத்திரபாவம், கூட்டாளி பாவத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீடு மற்றும் உங்கள் ஜென்மத்தை பார்வையிட்டு சுகஸ்தானம், மாத்திருஸ்தானத்தை பார்வையிட்டு பலனை நிர்ணயிக்க உள்ளார். சனியின் பார்வை உங்கள் மீது பதிவதினால் எதிலும் தயக்கம் காட்டுவீர்கள். ஒரு முடிவு எடுப்பதற்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளை தனிமையில் மேற்கொள்வீர்கள். குடும்பம் விருத்தி ஏற்படும், குடும்பத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு நேத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்களிலே தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது அறுவை சிகிச்சை ஏற்படும். சகோதர பாவம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீடு சகோதர காரகனுடைய வீடா என்பதனால் அவைகள் அவர்களோடு உங்களுடைய வாதங்கள் தர்க்கங்களாக மாறாமல் அனுசரித்து சென்றால் நற்பலன்களை பெற முடியும். வீடு, மனை, வண்டி, வாகனம், வித்தை, தொழில் என்று சொல்லக்கூடிய வியாபார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய மாத்ருஸ்தானத்தை சனி பார்வையிடுவதால் தாயார் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். வியாபாரம் சற்று மந்தமாக இருந்தாலும் வியாபாரத்திலே பாதிப்புகள் ஏற்படாது. வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் அனுகூலமாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவம் சனியோட வீடா இருப்பதினால் அவைகள் மூதாதையர் மூலம் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கிட்டும். ருண ரோக சத்ரு பாவாதிபதியும் சனி, அவர் அந்த பாவத்திற்கு 2இல் அமைவதினால் உடல் உபாதைகள், மனதில் தெளிவற்ற தன்மை, குழப்ப நிலை அல்லது தூக்கம் இன்மை இவைகள் உங்களை சற்று சஞ்சலப்படுத்தும். கலத்திர பாவம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் சனி அமர்ந்ததினால் கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய தலையீடு இன்றி பார்த்து கொள்வது மிகவும் அவசியமாக கருதப்படுகின்றது. பாக்கியஸ்தானத்தை, உயர்கல்வி ஸ்தானத்தை சனி பார்வையிடுவதனால் உத்தியோகத்திலே, தொழிலிலே முன்னேற்ற தடை தாமதம் ஏற்படினும் உங்களுடைய அணுகுமுறை போற்றத்தக்கதாகும். கடமை தவறாது செய்து நற்பலன்களை, நற்பெயர்களை பெறுவீர்கள். கல்வி, செல்வம், செல்வாக்கு இவைகள் உங்களுக்கு உறுதுணையாக அமையும். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு புதியதொரு அனுபவத்தை அளித்து முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாகவே அமைந்துள்ளது.